சார சாரையாக போகுது பாருங்க. இந்த எறும்புக்கு பேர் தான் கடி எறும்பு. இது கடிச்சிச்சு உயிர் ஓர மாதிரி வலிக்கும். இப்போ பாருங்கள், அந்த எறும்பில் நான் இப்போ கையை வைக்க போகிறேன். கையை வச்சு நீங்கள் எப்படி கடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எறும்போட பாதையில் குறுக்க வைக்கிறேன், கையை வைக்கிறேன். கையை முக்கிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கடிக்கலை, கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடிக்குது, இப்போ தான் கடிக்க ஆரம்பிக்குது. கடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் சரியாக கடிக்கலை, இன்னும் சரியாக கடிக்கலை, இன்னும் சரியாக கடிக்கலை. என்ன இன்னைக்கு ரொம்ப இறக்கம் பார்க்குது. இந்த எறும்பு கடிச்சிச்சு, அந்த இடத்துல சின்ன பிள்ளைகளாம் இருந்துச்சு, புண்ணே விழுந்துடும். அந்த மாதிரி கடிக்கும். இந்த பெருவிரலில் ஒன்று கடிக்குது பாருங்க, பெருவிரலில் ஒன்று கடிக்குது பாருங்க. என்னன்னு தெரியல, கேமரா கொண்டு போகணும் பயந்துக்கிட்டு ஓடுது. இன்னும் என்ன கடிக்கலை. அந்த பெரிய எறும்பு வருது. இன்றைக்கி என்ன ரொம்ப சாஃப்ட் மூடில் இருக்குது. இல்லைன்னா கை காலை வச்சோம்னா கடிச்சு குதறி விட்டுரும். சரி, அது கடிக்கலைன்னா நான் எறும்பை லேசாக சீண்டி பார்ப்போமா, சீண்டி பார்ப்போமா என்ன செய்யுதுண்டு. எறும்பு கூட்டத்தை கலைச்சாச்சு. ஆஹா, இப்போ தாயா வந்திருக்கு கோபம். இப்போ தாயா எறும்புக்கு கோவம் வந்திருக்கு பாருங்கள். கடிக்குது பாருங்க. ஆஹா, உயிர் ஓர மாதிரி கடிக்குது. வலி தாங்க முடியலை. இங்கே பாருங்க, புல் விஷத்தையும் இறக்குது உடம்புல. கை சிவக்குது பாருங்க. முடியலை, வலியை தாங்க முடியலை. இங்கே பாருங்க, பிடிங்கி எடுக்குது. கை சவக்குது பாருங்க. இப்போத்தான் அதோட விஷத்தை காமி இருக்குது. லேசாக சீண்டவும், எண்களே சீன்றியா, சீண்டவும் இங்கே பாருங்க விஷத்தை இறக்குது. இதுக்கு மேலே வலியை தாங்க முடியாது. ஏன்டா இந்த எறும்பு கடிச்சிச்சுன்னா இதுக்கு பேரே தீ எறும்பு. அப்படியே தீ பிடிச்ச மாதிரி வலிக்கும். இங்கே பாருங்க, புட்டிங்க எடுக்கிறத. இதுக்கு மேலே வலியை தாங்க முடியாது. தீ பிடிச்ச மாதிரி இருக்குது. இதுக்கு பேரே வந்து தீ எறும்பு. இதுக்கு மேலே வலியை தாங்க முடியாது. கையில் தெரியுதா, லேசாக அப்படியே புக்களமாக வருது. தெரியுதா, தெரியுதா கையில் ஒரு மாதிரி கை சவந்துருக்கு. தெரியுதா. இதுக்கு மேலே தாங்க முடியாது என்னால். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.